50,000 ரூபாய்க்கே இந்த நிலைமைனா யாராவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஒரு 2 லட்ச ரூபாவில் நான் செட் பண்ணி தரேன். ஒரு டீ கடையே நான் சொல்கிறேன் சார், உதாரணத்துக்கு ஒரு டீ கடையை 2 லட்ச ரூபாவில் யாராலையும் செட் பண்ணி தர முடியாது. அட்வான்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஒரு கடை நீங்கள் எடுக்கணும்னா மினிமம் இன்னைக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் இல்லாமல் கடை கிடையாது. அதுவும் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகும்போது அவங்க சொல்கிற லொக்கேஷன் ப்ரைம் லொக்கேஷனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் சேல் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் இல்லாமல் முடியவே முடியாது. இன்டீரியர்னு கை வச்சிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 900 ரூபாலேருந்து 1000 ரூபா செலவு பண்ணால் மட்டும்தான் இன்டீரியருக்கு உங்கள் இன்டீரியர் பக்காவாக இருக்கும், பார்க்குறது அட்ராக்ஷனாக. எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபான்னு போட்டாலே 1 லட்ச ரூபா இன்டீரியர் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு 60,000 ரூபா 70,000 1 லட்ச ரூபான்னு வைங்க. எல்லாம் பக்காவாக நீங்கள் வந்து பார்க்க பலன்னு இருக்கணும், எல்லாமே போடணும், டீ கடைக்கு போடணும்னா 1 லட்ச ரூபா இன்டீரியர் இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ஆகாது. 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, 1 லட்ச ரூபா இன்டீரியரு, 1 லட்ச ரூபா எக்யூப்மெண்ட்ஸு, இதெல்லாம் போட்டு சும்மா நேம் போர்டு மாட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியுமா உங்களுக்கு? இந்த மேலே வச்சுருக்கோம்ல லைட்டில் அந்த நேம் போர்டு மினிமம் 30,000 ரூபா இல்லாமல் நேம் போர்டு கிடையாது நீங்கள் டீ கடைக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் 1,50,000 ரூபாய்க்கு நான் செட் பண்ணி தரேன்னா நம்மள அவன் ஏமாத்துறான்னு தானே அர்த்தம்.